இருவர வாழ்ந்து வந்தனர். ராமையாவின் அப்பா பெரும் செல்வந்தர். சிவையாவின் அப்பா சாதாரண கூலித்தொழிலாளி. ராமையாவின் அப்பாவும் சிவையாவின் அப்பாவும் உடன் பிறந்த சகோதரர்கள். ராமையா செல்வ செழிப்போடு வாழ்ந்த போதும் யாருக்கும் எந்த உதவியும் செய்வது கிடையாது. மகா கஞ்சன். தன்னிடம் மேலும் மேலும் பணம் சேர வேண்டும் என பேராசை கொண்டவன். சிவையா ஏழை, அன்றாடம் தின கூலி வாங்கி பிழைப்பு நடத்துபவன். ஒரு நாள் சிவையா வேலைக்கு செல்வதற்காக வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது எதிரே ஒரு பெரியவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் பாதையில் கிடந்த கல்லை கவனிக்காமல் நடந்ததால் கல் இடறிவிட்டது. அவர் குப்புற விழுந்தார். சிவையா ஓடி சென்று அவரை தூக்கினான். அவருக்கு நெற்றியில் காயம் பட்டிருந்தது. அவர் மூச்சு விடுவதற்கு கூட சிரமப்பட்டு கொண்டிருந்தார். சிவையா அவரை ஒரு மர நிழலில் அமர வைத்தான். அவர் காயத்தை துடைத்து விட்டு துணியால் கட்டு போட்டான். அருகில் இருந்த ஒரு கடையில் சாப்பிட சில பொருட்களை வாங்கி வந்து கொடுத்தான். அவர் அதை சாப்பிட்டதும் சற்று தெம்பானார். யாரப்பா நீ என்றார். ஐயா, நானும் உங்களைப் போல ஒரு ஏழை தான் என்றான். இதுவரை வேண்டுமானால் நீ ஏழையாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் அப்படி இருக்க வேண்டியதில்லை. உன்னுடைய நல்ல குணம் உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கும் என்றார். ஐயா, நீங்கள் சொல்வது கேட்பதற்கு நன்றாகவே உள்ளது, ஆனால் அது எப்படி என்று தான் எனக்கு விளங்கவில்லை என்றான். இதற்கான விளக்கத்தை நாளைக்கு உனக்கு சொல்லுகிறேன். நாளை இதே நேரம் இங்கு வா என்றார். சிவையா பெரியவரிடம் விடை பெற்றுக்கொண்டு கிளம்பினான். மறுநாள் சிவையா அந்த இடத்திற்கு அவரை தேடி வந்தான். ஐயா, நேற்று ஏதோ சொன்னீர்கள், அதனுடைய விளக்கத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். இதோ பார் என்றவர் அவனிடம் ஒரு பந்தை எடுத்து காட்டினார். என்ன, இது பந்து போல உள்ளது? சிவையா புரியாமல் கேட்டான். பந்து தான், ஆனால் இது சாதாரண பந்து அல்ல. இது ஒரு மாயப்பந்து. மாயப்பந்தா? அப்படி என்றால் வித்தை காட்டுமா என்றான். இது அதெல்லாம் செய்யாது. அதற்கு மேலாக உனக்கு என்ன தேவையோ அதை இந்த பந்து கொடுக்கும். அப்படியா? தாங்கள் சொல்வது நம்பும்படி இல்லையே. ஏன் உனக்கு இந்த சந்தேகம் என்றார் பெரியவர். இது மாயப்பந்து என்கிறீர்கள், கேட்டதெல்லாம் கொடுக்கும் என்கிறீர்கள். ஆனா நீங்கள் பரம ஏழையாக இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்தால் இந்த பந்தை வைத்து பெரும் பணக்காரராக ஆகியிருக்கலாமே, ஏன் அதை செய்யவில்லை என்று கேள்வி கேட்டான். உன் கேள்வி நியாயமானது தான். இந்த மாயப்பந்தை நான் ஒரு முனிவரிடம் வாங்கினேன். அதை தவறான விஷயத்திற்கு பயன்படுத்த கூடாது என்று அறிவுரை சொல்லியே எனக்கு கொடுத்தார். நான் அதை மீறி செயல்பட்டதால் அது எனக்கு உபயோகப்படாமல் போய்விட்டது. உன்னை பார்த்தால் நல்லவனாக இருக்கிறாய். இது உன்னிடம் இருந்தால் 4 பேருக்கு நன்மை பயக்கும் என்றே உனக்கு நான் இதை கொடுக்கிறேன். நல்லது நினைக்கும் வரைதான் உன்னிடம் அது செயல்படும். தவறான வழிக்கு அதை பயன்படுத்தினால் அது செயலிழந்து விடும். நினைவில் வைத்துக் கொள் என்றவர் அவனிடம் பந்தை கொடுத்தார். சிவையா பந்தை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். முதலில் வயறார சாப்பிட வேண்டும் போல இருந்தது. பெரியவர் சொன்னபடி பந்தை கையில் வைத்து வலது புறமாக உருட்டினான். அப்போது அவனது தேவை பசிக்கேற்ற உணவு. அதை கேட்டான். சாப்பாடு வந்தது. பந்தை ஓரமாக வைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தான். மறுநாள் சிவையா தனக்கு தேவையானவற்றை பந்தை உருட்டி கேட்டு பெற்று கொண்டான். நாட்கள் சென்றன. சிவாயா இப்போது தன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு பெரும் செல்வந்தனாக ஆகிவிட்டான். பந்தின் மூலமாக கிடைக்கும் பொருட்களை வைத்து ஊர் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுத்தான். எல்லோரும் சிவையாவை வியப்போடும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஆனால் ராமையாவிற்கு மட்டும் அவனுடைய வளர்ச்சி வயிற்றில் எரிச்சலை உண்டாக்கி இருந்தது. சாதாரண கூலித் தொழிலாளி எப்படி இப்படி மாறினான்? அவனிடம் எப்படி இவ்வளவு பணம் புழங்குகிறது? இதில் ஏதோ மர்மம் உள்ளது என்ற சந்தேகம் அவர் மனதில் எழுந்தது. அதை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார்.